செல்வகுமரா, கந்தனை வேண்டினா எந்த வினையோ அந்த வினாடியே தீருங்கிறத இந்த தடையோ நிரூபிச்சுட்டேன். என் பிரார்த்தனைய இந்த வருஷத்தோட நிறைவேற்றி முடிச்சுட்டேன்ப்பா. எந்த பிரார்த்தனைக்காக வரீங்கம்மா? சின்ன வயசுல என் தங்கச்சி தாங்க முடியாத வயிற்று வலியால துடிச்சா. செய்யாத வைத்தியம் இல்ல, எதுக்கும் அது கட்டுப்படல. 6 தைப்பூசத்துக்கு அலகு குத்தி காவடி எடுக்கிறதா இந்த பயணி ஆண்டுகிட்ட வேண்டிக்கிட்டேன். 10வது நிமிஷமே நோய் பறந்து போயிடுச்சுமா. கந்தப்பா, உன் கருணையே கருணை. உமா, இப்படிப்பட்ட ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு பூர்வ ஜென்மத்துல நீ புண்ணியம் செஞ்சிருக்கணுமா? ஆமாமா, குழந்தை பருவத்திலேயே பெற்றோர் இருந்த எனக்கு அந்த குறையே தெரியாம தாயாவும் தந்தையாவும் இருந்து வளர்த்தவங்க எங்க அக்கா கற்பகம் தான். மகராசியா இருமா, இனிமே உனக்கு ஒரு குறையும் வராது. நமஸ்காரம் பெருமக்களே, ஆஸ்தீக பெருமக்களே. இன்று தைப்பூச திருநாள். ஆறுமுகனுக்கு உகந்த இத்திருநாளிலே நமது ஆஸ்திக சமாஜத்தில் 2 பக்தி மணிகளின் இசை மழை பொழிய போகிறது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான 2 மாறுபட்ட பக்தி மார்க்கங்களை பற்றி செல்வி மல்லிகாவும் திருமதி கற்பகம் அவர்களும் இங்கு விளக்குவார்கள். மல்லிகா. நீ
நாம செய்யற 6 கால பூஜை தான் நமக்கு செல்வத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். ஆச்சாரமான பக்தி தான் நம்ம வாழ்க்கையில ஒளியேத்தி வைக்கும். அப்படின்னா ஆச்சார அனுஷ்டானமும் 6 கால பூஜையும் என்னன்னே தெரியாத ஏழையோட பக்திய இறைவன் ஏத்துக்க மாட்டானா? ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது இறைவனை மனசார நினைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை வளமடையும். இந்த வாதத்தை நான் ஏத்துக்க முடியாது. நிறுத்துங்க, உங்க 2 பேர் வாதத்தையும் நான் மறுக்கிறேன். ரம்யா, இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். அறிவுக்கு சம்பந்தமான விஷயம்ப்பா. உங்க அறியாமைய போக்க வேண்டியது என்னுடைய கடமை. மனுஷ காட்டு மிராண்டியா இருந்த காலத்துல கடவுளை சிருஷ்டி பண்ணா. இந்த அணுகத்துல கடவுள் இருக்கிறாருங்கிற வாதம் அர்த்தம் இல்லாதது, நம்ப முடியாதது. ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆரம்ப காலத்துல சொன்னாங்கல்ல, நரவு இருந்ததுக்கு அப்புறம் பன்னீர்கை முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிருக்காங்க. கம் டு தி பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு 6 வேளை பூஜை பண்ற ஃபுல் டைம் பக்தியும் தேவையில்லை. நீங்க சொல்ற மாதிரி எப்போ ஒரு தடவை கடவுளை நினைக்கிற பார்ட் டைம் பக்தியும் தேவையில்லை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம முயற்சி தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவைதான். ஆனா மனித முயற்சி வெற்றி அடையணும்னா ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பா தேவை. தட்ஸ் ஆல் ரைட். நமக்குள்ள ஒரு பந்தயம். அடுத்த வருஷம் இதே தைப்பூசத்தன்னைக்கு நாம 3 பேரும் சந்திக்கிறோம். இல்லாத முருகங்கிற கடவுளை பூஜை பண்ணி தாஜா பண்ற உங்க வாழ்க்கை நல்லா இருக்கா, இல்ல எப்பவோ கொஞ்ச நேரம் அவனை நினைக்கிற இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கா, அல்லது முருக வேலு மயிலுன்னு எதையுமே சிந்திக்காத என் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு அப்ப முடிவு பண்ணுவோம். ஓகே ஓகே, சரி, ஒத்துக்கிறேன்.